ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் இஸ்மாயில். உங்களுக்கு கொல்கட்டா இஷ்யூவோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண வந்திருக்கேன். வெல்கம் டு ஃபேன் ஸ்குவாட். கொல்கத்தாவில் மௌமிதா அப்படின்ற டாக்டர் இருந்தாங்க. அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் காலேஜில் ஒர்க் பண்ணாங்க. அன்னைக்கு அவங்க 36 hours டியூட்டி இருந்தாங்க. அப்போது அவங்களுக்கு ஃபிசிக்கல் அசால்ட் நடந்துருச்சு. இது பற்றின ஒரு சின்ன ப்ரீஃப் உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னென்னா, அன்னைக்கு அவங்க 36 hours ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கக்கூட ஒரு இடம் இல்லை. அதனால அவங்க 3rd floor இருக்கிற செமினார் ஹாலுக்கு போகிறாங்க. அங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும் போது போலீஸ் வாலண்டியர் ஒருத்தர் இருக்காங்க. அவங்க ஃபுல்லாக ட்ராங்க் பண்ணியிருந்தாங்க. அதனால அவங்க ஃபிசிக்கல் அசால்ட் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் ரேண்டமாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் செமினார் ஹாலுக்கு வந்தப்போ பார்த்தாங்க. அப்புறமா அந்த விஷயம் போலீஸ்கிட்ட போகுது. உடனே இந்த நியூஸ் சேனல்ஸ்லாம் காலேஜ் பிரின்சிபல்கிட்ட கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க இந்த டைமில் எதுக்கு அங்கே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு இது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த போலீஸ் வாலண்டியர் அங்கே ஒரு ப்ளூடூத் டிவைஸ் விட்டு போயிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் அதில் கேமராலையும் பார்த்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ளூடூத் அந்த ஃபோனோட கனெக்ட் ஆகுது, அந்த போலீஸ் வாலண்டியர் ஃபோன். ஆஃப்டர் த ஃபிசிக்கல் அசால்ட் ஷி வாஸ் ப்ரூட்டலி மர்டர்ட். அவங்க கொன்னுட்டாங்க. இந்த போலீஸ் வாலண்டியர் எதுக்கு வந்தாங்கன்னா, கொல்கட்டாவில் சென்னையில் இருக்கிற மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்காது. ஆனால் அந்த எக்ஸ்ரே, அந்த டாக்டர்கிட்ட போகணும், அந்த பெட்டு, இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு போலீஸ் வாலண்டியர் இருக்காரு. அவர் தான் இந்த மாதிரி பண்ணார். அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த விஷயம் நடக்கிறதுக்கு 3 நாளுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்திருந்தாரு. அது எப்போவுமே பேஷண்ட்ஸை பார்ப்பாரு. அவர் தான் விட்டுட்டு இருக்கும்போது அந்த நாள் நைட்டு 2 மணிக்கு ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அவங்கள அட்மிட் பண்ணி எக்ஸ்ரேலாம் எடுத்துட்டு அவங்க கூட வந்தவங்க கூட இவர் ட்ரங்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா அவருக்கு தங்கறதுக்கு இடம் இருக்கு, ஆனால் ஃபுல்லாக ட்ரங்க் பண்ணியிருந்ததுனால செமினார் ஹாலுக்கு போனார். அங்கே போய் அவங்கள ஃபிசிக்கல் அசால்ட் பண்ணிட்டாரு. பண்ணதுக்கப்புறமா கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஒரு ப்ளூடூத் டிவைஸ் விட்டுட்டு அப்புறமா அவங்க ரூமுக்கே திரும்பவும் போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் செக் பண்ணி கேட்டப்போ அதையும் ஒத்துக்கிட்டாரு. இது கொல்கட்டாவில் ஒரு பெரிய விஷயமாகுது. அதனால இந்த கவர்மெண்ட் இதை போலீஸ்லேருந்து சிபிஐக்கு மாற்றுறாங்க. மாற்றினதுக்கு அப்புறமா முதல்ல எங்கேருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரேண்டமாக இருக்கும்போது செமினார் ஹாலில் அந்த பாடியை பார்த்தாங்கல்ல, அங்கேருந்து அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கப்புறம் காஷ்மீர்லேருந்து தமிழ்நாடு வரைக்கும் எல்லாருமே ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சாட்டர்டே கூட டாக்டர்ஸ் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. டாக்டர் என்ன கேட்குறாங்கன்னா, டாக்டர் சென்ட்ரல் ஹெல்த் கேர் ப்ரொடெக்ஷன் அது இப்போ கேட்கறது கிடையாது, ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு இருக்கிறது. ஆனால் அது இன்னும் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை. இப்போ சாதா ஊபர், ஓலா அதில் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி பட்டன் இருக்கு, அது கூட டாக்டர்ஸ்க்கு கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. இதனால ஒரு பெரிய செலவு கூட ஆகாது. ஏன் இப்படி பண்ண மாட்டேங்கிறாங்க, அது இன்னும் சொல்லவே இல்லை. இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு எதுக்கு ஷேர் பண்ணனா, எல்லார் வீட்லேயும் சிஸ்டர்ஸ் இருக்காங்க, மதர் இருக்காங்க. எங்கள் வீட்லேயும் சிஸ்டர் இருக்காங்க, மதர் இருக்காங்க, எல்லாமே ஒர்க்கிங். அதனால எங்கள் சிஸ்டர்ஸ் எங்களுக்கு வெளியெடுப்பவே பயமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொல்கட்டாவில் மட்டும் இது நடக்கிறது இல்லை, இந்தியாவில் ஒரு மூலை முடுக்குலையும் 23 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஹராஸ் பண்ணுறாங்க. அதனால இந்த விஷயத்த நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இதுக்கு கவர்மெண்ட் கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் எடுத்தே ஆகணும்.
இதான் என்னோட ரெக்வஸ்ட். ஏன்ட்டு நான் கவர்மெண்ட்டுக்கு இந்த ரெக்வஸ்ட்டை வைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லாருக்கும் சொல்லுங்கள். அவேர்னஸை உண்டு பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye-bye from Ismail.